என்னங்க மரம் ட்ரை. இங்கே நிறைய இங்கே கூட நம்ம பழங்களெல்லாம் கூட அப்படி தான் இல்லையா, பப்பாளி இருக்குது பாருங்கள். இங்கத்த பப்பாளி சாப்பிட்டு பாருங்கள். இங்கே காஞ்சி கருவாடாகி, அப்போ கொஞ்சம் தண்ணி, அப்புறம் கருவாடு காஞ்சி, அப்புறம் மழை, இப்படிலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சந்திக்குது நம்ம பப்பாளி மரம். ஆனால் சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹில்ஸ் ஏரியாவில் இருக்க மலங்காட்டில் எல்லாம் போய், ஏற்காட்டுலையோ அல்லது ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் அங்கே இருக்கிற பப்பாளி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டே இருக்காது, சல்லுன்னு இருக்கும், தண்ணி ஓவராக இருக்கும். அது மாதிரி பேரிச்சம்பழமும் ட்ரையாக இருக்கிறதுனால அந்த பாலஸ்தீன பாலைவனத்தில் இருக்கிற அந்த பேரிச்சம்பழம் மரம் அவ்வளோ தித்திப்பானதாக இருக்கிறது. ஆனால் அதில் பலன் கொடுக்காம இல்லை. பாருங்கள், இங்கே சொல்கிறாரு, ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீதிமானாகிய என்னுடைய சபை மலை தாழ்ச்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கும். அப்படித்தான் நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இல்லைன்னு எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் நிறைவாக இருக்கிறேன். தேவன் என்னை தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டு வாய்க்கால் ஓரத்தில் வேர் விட்டு உஷ்ணத்தை காணாதபடிக்கு மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற சீயோன் குமாரத்தியாக உங்களை என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். வசனம் எரேமியா 17:8. ஆமென். ஆண்டவரால் நீ கழுவப்படும் பொழுது, உன் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தும் பொழுது, ஆமென், நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே என்ன செய்யணும்? வழி நடத்தணும். பிள்ளைகளை சரியான பக்குவத்தில் வளர்க்கணும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், பைபிளை வாசிக்க கற்றுக் கொடுக்கணும். 1 வயசு 1.5 வயசுலேயே பிள்ளைய வசனம் சொல்லி கொடுக்க கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வசனம் சொல்லுதா? நீ கற்றுக் கொடுக்கலனா இந்த ஊர் உலகம் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறா, இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறா, பேசும். நிறைய பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம், 1 வயசுலேயே கெட்ட வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், மோசமான ஹேபிட்டு குழந்தைகளுக்குள்ளே வளருது. நல்ல பண்புகளை நீ வளர்த்துக்கலன்னு கொடுக்கலன்னு சொன்னால் கெட்ட பண்புகள் தானாக வளர்ந்துடும். சீயோன் குமாரத்தியே, உன் குடும்பத்தை கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவர் வளர செய்கிறார். எதற்காக? அந்த கேதுரு மரம் லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவேன்னு சொன்னால், லீபனோனில் இருக்கிற கேதுரு மரம் என்பது இரும்பு மாதிரி. நல்லா நம்ம ஊரில் எந்த மரம் எந்த ஃபேமஸ்ஸு? ஃபர்னிச்சர்ஸு, வீடு கட்டுறதுக்கு. ஸோ அந்த நாட்களில் சாலமோன் முதல் கொண்டு பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் இந்த கேதுரு மரத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சபைகள் கட்டுவது, வீடுகள் கட்டுவதற்கு, ஃபர்னிச்சர்ஸ் செய்கிறதுக்கு, மற்ற பொருட்களை செய்வதற்கு இந்த கேதுரு மரங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்குது. இந்த நாட்கள் நம்ம நாட்டில் எது ஃபேமஸ் சொல்லுறோம்? தேக்கு மரம். இந்த தேக்கு, அந்த தேக்கு, கேரளா தேக்கு, கர்நாடகா தேக்கு, நாட்டு தேக்கு அப்படின்னு சொல்கிறோம். எதற்கு சொல்கிறோம்? அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய உறுதி, அதனுடைய தரம். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை தேக்கு மாதிரி, ஒரு தேவனுடைய பிள்ளை என்னுடைய குடும்பம் கேதுரு மரத்தை போல நீ வளருவ. ஆரோக்கியத்தோடு, பலத்தோடு, சாரத்தோடு, தீர்க்காயுசோடு. ஆமென். சாரம் அதில் அதிகம், பலன் அதில் அதிகம், ஆரோக்கியம் அதில் அதிகம். 104வது சங்கீதம் 16வது வசனத்தில் இந்த கேதுருவனுடைய பலத்தை குறித்து சாலமோன் சொல்றாரு. இந்த கேதுருடைய மரத்தினுடைய ஸ்ட்ராங் 104:16. கேதுருக்கள் எப்படி இருக்குமாமா? சாரத்தினால் நிறைந்திருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு உறுதியாக இருக்கும், பலனாக இருக்கும் என்று சொல்லப்படுது. அப்போ கேதுரு மரம் பலனுக்கும் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் ஒரு அடையாளமாக அரண்மனைகளிலும், ராஜாக்களுடைய அரண்மனைகளிலும், தேவாலயங்களிலும் இந்த கேதுரு மரங்களை அதிகம் பயன்படுத்தினதைப் போல அது சித்திரங்கள் வரைவதற்கு ஒரு அழகான ஒரு உறுதியான ஒரு மரமாக கேதுரு இருப்பது என்று சொல்லப்படுகிறது. அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையை கேதுருவை போல வளரும்படி செய்கிறார்.